வணக்கம் நண்பர்களே. இபிஎஃப்ஓ வின் முக்கியமான திட்டமானது ஊழியர் வைப்பு நிதி இணைக்கப்பட்ட காப்பீட்டு திட்டம் 1976 என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த திட்டத்தில் சேவையின் போது ஒரு உறுப்பினர் இறந்தால் அவரது வாரிசுகளுக்கு மொத்த தொகையாக காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். இந்த தொகை அவரது பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. அதிகபட்சம் 7 லட்சம் ரூபாய் இருக்கும். இந்த திட்டத்தில் விலக்கு வழங்குவது பற்றி இன்றைய காணொளியில் சொல்லப் போகிறோம். இபிஎஃப் சட்டத்தின் பிரிவு 17(2)(a) இல் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு முதலாளி தனது ஊழியர்களுக்கு இடிஎல்ஐ விட அதிக நன்மை பயக்கும் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தினால் அவர் இபிஎஃப்ஓவில் விலக்கு பெற விண்ணப்பிக்கலாம். இந்த காப்பீட்டு திட்டத்திற்கு ஊழியர்கள் எந்த பிரீமியமும் செலுத்த வேண்டியதில்லை என்பது நிபந்தனை. இதற்கு விலக்கு அளித்து மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர் உத்தரவு பிறப்பிப்பார். இது அரசிதழில் வெளியிடப்படும். விலக்கு பெறும்போது இடிஎல்ஐ திட்டத்தின் கீழ் எந்த பங்களிப்பையும் முதலாளி செலுத்த வேண்டியதில்லை. ஆனால் அவர் ஒவ்வொரு மாதமும் இபிஎஃப்ஓ வின் கணக்கு 22 இல் பிஎஃப் பங்களிப்பை அளிக்கும் மொத்த சம்பளத்தின் 0.005% ஆய்வு கட்டணத்தை டெபாசிட் செய்ய வேண்டும். தற்போது லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் மற்றும் பல தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் இபிஎஃப்ஓவால் அங்கீகரிக்கப்பட்ட குழு காப்பீட்டு திட்டங்கள் இடிஎல்ஐக்கு பதிலாக செயல்படுத்தப்படுகின்றன. எந்த நேரத்திலும் முதலாளி விதிவிலக்கின் நிபந்தனைகளை மீறினால் இந்த விலக்கு நிறுத்தப்படலாம். இடிஎல்ஐ-இலிருந்து விலக்கு அளிக்கப்பட்ட நிறுவனங்களின் வேலை செய்யும் ஊழியர்கள் பணியில் இருக்கும் போது இறந்தால் ஊழியர்களின் வாரிசுகளுக்கு ஆயுள் காப்பீட்டு பலன்கள் காப்பீட்டு நிறுவனத்தால் முதலாளி மூலம் வழங்கப்படும். எனவே வாரிசுகள் இது போன்ற சந்தர்ப்பங்களில் படிவம் 5(I)(f) இபிஎஃப்ஓ-விற்கு சமர்ப்பிக்க தேவையில்லை. உங்கள் முதலாளி இடிஎல்ஐ திட்டத்தை ஏற்றுக்கொண்டாரா இல்ல அதிலிருந்து விலக்கு பெற்றுள்ளாரா என்பது பற்றிய தகவலை உங்கள் மனிதவளத்துறையிலிருந்து பெறலாம். தகவல் பயனுள்ளதாக இருந்தால் சரியான மற்றும் துல்லியமான தகவலுக்கு இபிஎஃப் இன் அதிகாரப்பூர்வ சேனலில் உள்ள தகவல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கவும். ஜெய் ஹிந்த்.